வணக்கம். தொடர்ச்சியாக நிறைய பாக்ஸிங் வீடியோஸ் எப்படிலாம் அந்த காம்பினேஷன்ஸ் அடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் சின்ன சின்ன வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ இது அதனுடைய பகுதியாக நான் அண்மையில் கற்றுக்கொண்ட ஒரு காம்பினேஷன். அது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு காம்பினேஷன் தான். இது யார் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜாப். ஓகே, ஃபஸ்ட் ஒரு ஜாப் 1, அதுக்கப்புறம் 2 ஓகேவா, அடுத்தது 3, ஓகே, அதுக்கப்புறம் 4. அவ்வளோதான். இது வந்து ஒரு சிம்பிள் காம்பினேஷன். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நம்ம ஒரு மேட்ச் நடக்கும்போது அந்த மேட்ச்சில் நம்ம வந்து சும்மா அப்படி ரேண்டமாக அடிச்சுட்டே இருக்கோம். ஸோ ஆப்போனண்ட்டுக்கு தெரியும் இந்த பஞ்ச் அடிச்சு அந்த பஞ்ச் வரும் அப்படின்னு தெரியும். ஸோ ஆப்போனண்ட் வந்து அந்த எதிரி வந்து இவர் வந்து இப்படி அடிச்சு இப்படி வரப்போறாரு அப்படிங்கிறத அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டு ஏற்கனவே அதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பிளாக் பண்ணிட்டு நம்மளை அடிக்க வருவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இந்த ஜாப்பையும் இந்த கிராஸையும் யூஸ் பண்ணிட்டே இருப்போம். அவங்கள நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். எதிர்பாராத நேரத்தில் அவங்களுக்கு நம்ம ஒரு பஞ்ச் அடித்து அவங்கள நம்ம வீழ்த்தணும். ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்கள ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும். ஸோ ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்கள் 1 பண்ணுறீங்க, அப்புறம் 1, 2 பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் 3 பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இது பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய பவர் பஞ்சு நீங்கள் அடிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து செகண்டாக இன்னொரு ஜாபையும் இது கூட வந்து இல்லை ஜாபையோ இல்லைன்னா ஒரு ஹூக்கையோ இது கூட நான் ஆட் பண்ண முடியும். ஸோ அப்போ அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை காமிக்கிற பாருங்க. ஸோ ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், ஒரு ஜாப், ஒரு ஹூக், அதுக்கப்புறம் டபுள். இதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணதே வந்து அது நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதையும் நீங்கள் பண்ணலாம். இது பாருங்க. ஸோ இது நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து 3 இந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள். ஸோ 3 விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ண முடியும். 3 அதாவது நீங்கள் வந்து 3 விஷயத்த வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து 3 காம்பினேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ண முடியும். அதாவது 3 ஜாப் அடிச்சுட்டு இந்த 4ஆவதாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஹூக் போட முடியும். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நான் காமிச்சது வந்து ஒரு சிங்கிள் ஜாப், அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸான ஒரு டபுள் ஜாப், அதுக்கப்புறம் ஒரு ட்ரிபிள் ஜாப், அதுக்கப்புறம் ஒரு ஹூக் காமிச்சேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் இப்படி பண்ணலாம். ஸோ ஒரு டபுள் கொடுத்துட்டு ஒரு ஜாப் கிராஸ். ஓகே, அதே மாதிரி ஜஸ்ட்டு சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஒரே ஹேண்டில் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி பண்ணலாம். விதமாக நீங்கள் இந்த காம்பினேஷனை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ட்ரிபிள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜாப் பண்ணலாம். ஓகே, இன்னொரு கையிலையும் நீங்கள் பண்ணலாம். அதை இந்த மாதிரி பண்ணலாம். 4 பண்ணுறீங்க, இப்படி பண்ணலாம் நீங்கள். ஸோ இந்த லாஸ்ட் நீங்கள் லாஸ்ட் பஞ்சு விட்டுட்டு இந்த ஹூக்கு வந்து ரொம்ப பவராக அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இது வந்து அந்த லாஸ்ட் ஹூக் வந்து பவர் அடிச்சுங்கன்னா ஒன்றா அவங்க வந்து தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட வந்து ஒரு கண்டினியூஸாக 4 ஜாப் வருதுன்னு அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கை இங்கே போகாது. அந்த டைமில் நீங்கள் இப்படி போட்டிங்க அப்படின்னா அது நல்லா விழும் அந்த ஜாப். ஓகேவா, இந்த பர்டிகுலர் கிராஸ் இந்த பர்டிகுலர் ஹூக் வந்து ரொம்ப நல்லா விழும். இது சும்மா அந்த ஹூக் அடிச்சிங்கன்னா அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் இப்படி அடிக்கும்போது அது சூப்பராக வந்து அந்த ஹூக் வந்து விழும்.